இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்பத்துக்கு ஒரு 10 பேர் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்ற மாதிரி மெஷர்மெண்ட் சொல்கிறேங்க. ஸோ 1.5 கிளாஸ் பச்சரிசி, 1.5 கிளாஸ் புழுங்கலரிசி, இதுக்கு 1/4 கிளாஸ் வந்துட்டு உளுந்து, 1/4 கிளாஸ் போதும், உளுந்து போட்டுக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு 1 ஸ்பூன் வெந்தயம் தாராளமாக போதும். ஸோ அது நமக்கு அந்த கிறிஸ்பியாக நல்லா கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி ஊற்றி இதை ஊற வச்சுடுங்க. அவ்வளோதான். இது ஒரு 5 hours ஊறினதுக்கப்புறமா நம்ம நல்லா மாவு ஆட்டி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு மாவு இதில் அரைக்கிறது தாங்க மெயின் பதமே. நம்ம நார்மலாக இட்லிக்கு வந்துட்டு கொஞ்சம் கொரன்னு கொஞ்சம் ரவை பதத்தில் அரைப்போம். தோசைக்குன்னு பார்த்திங்கன்னா அதோடு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக அரைப்போம். பட் நம்ம ஆப்பத்துக்கு இன்னும் ரொம்ப நைஸாக அரைக்கணும். நான் அது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ மாவு நல்லா அரைஞ்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சாதான் நம்ம ஆப்பம் வந்து ரொம்ப நல்லா நமக்கு ரிசல்ட் நல்லா கிடைக்கும். அந்த ஃபைனலாக பாருங்கள். இது மாதிரி இப்போ நல்லா நைஸாக இருக்குது. இப்போ மாவு அள்ளிடலாம். மாவு அள்ளிட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பெரிய பாத்திரமாக அகலமாக இருந்ததுன்னா நாளைக்கு காலையில் நம்ம எடுக்கிறச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நம்ம காலையில் ஓப்பன் பண்ணுறச்சு பாருங்கள், மாவு நல்லா கரெக்டாக புளிச்சு ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ கீழே ஒரு ட்ராப் கூட நம்ம வேஸ்ட் ஆகலை. இந்த பதத்தில் தான் கரெக்டாக இருக்கணும். இப்போ வேணுன்ற மாவை நம்ம ஒரு கிண்ணத்தில் ஊற்றிட்டு கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு மாவு வந்து கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கலாங்க. ஸோ இப்போது நான் வந்து நம்மளுடைய நான்ஸ்டிக் பேன் வச்சுருக்கேன். நான் இரும்பு கடாயிலும் நல்லா வரும். நான் இன்னொரு வாட்டி அது உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இந்த மாதிரி நான்ஸ்டிக் பேனில் எண்ணெயே தடவ வேண்டாம், ரொம்ப அழகாக வரும். நான் ஒரு 1.5 கரண்டி வந்துட்டு மாவு ஊற்றுறேன். ஸோ தட் எனக்கு வந்துட்டு ரொம்ப நடுவில் குண்டாக இருக்கக்கூடாது, கரெக்டாக அந்த பதத்தில் இருக்கிறதுக்காக நான் 1.5 ஊற்றிருக்கேன். சில பேருக்கு 2 கூட ஊற்றிக்கலாம். நான் ஒரு 1.5 ஊற்றிட்டு இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டிங்கன்னா அழகாக உங்களுக்கு சுற்றி கிறிஸ்பியாகவும் நடுவில் வந்துட்டு நல்லா அழகாக குண்டாக நமக்கு சாஃப்டாகவும் கிடைக்கும். அப்போ நம்ம சாப்பிட்றச்சு ரொம்ப நல்லாவும் இருக்கும். இது நம்ம மூடிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெந்துடுச்சு. ஸோ அவ்வளோதாங்க. மாவு பாருங்கள், நடுவில் நல்லா அழகாக வெந்து சாஃப்டாகவும் இருக்குது, சுற்றி நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது. இந்த மாதிரி இந்த ஓட்டை பார்த்திங்களா நல்லா அழகாக ஜலடையாக இருக்கு இல்லையா? ஸோ இது ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள், கிறிஸ்பியாக இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குல்ல? ஸோ இது கூட நான் இன்றைக்கி வந்துட்டு தேங்காய் பாலும் குருமாவும் பண்ணியிருக்கேங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இது வந்துட்டு குருமாவோட தேங்காய் பாலுக்கும் உங்களுக்கு வந்துட்டு டவுட்ஸ் ஏதாவதுன்னா, இல்லை உங்களுக்கு இது மாதிரி பண்ணி காமிக்கணும் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக நான் உங்களுக்கு குருமாவும் தேங்காய் பாலும் எப்படி செய்யறதுன்னு பண்ணி காமிப்பேன். Thanks for watching. Bye.